அத்தியாயம் 17. இதெல்லாம் உனக்கு தேவையாமா? எப்படிப்பட்ட இடத்துல உன்னைய கட்டி கொடுத்தேன். நாளுக்கு ஒரு புது பட்டும் நகையும் பூவும் வச்சு மங்களகரமான உன்னைய பார்க்கவே அம்மன் கணக்கா எங்க கண்ணு நிறைஞ்சு போவோம். போதாகுறைக்கு ஒவ்வொரு வேலைக்கும் வயிறு நிறைய நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எங்க கிட்ட இருந்ததை விட மாப்பிள்ள தம்பி உன்னைய ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாரே. ஆனா இங்கட வந்து உன்னால என்னடி, என் பழைய கந்த சீலையும் காதல வெளுத்து போன முத்தும் புருஷன் இருந்தும் கழுத்துல தாலி இல்லாம எங்களால உன்னைய இப்படி பார்க்கவே முடியலையேமா. காலையிலேயே புலம்பலை தொடங்கி கண்ணீர் விட்ட தாய்க்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது? அங்கு கொத்தடிமையாக கழித்த சோகங்களை பற்றி. புத்துடை கட்டி பூவும் பொட்டுடன் தங்க நகையில் மின்னினால் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று அர்த்தமா? வறுமையில் வாடுபவர்களுக்கு கூட பொய்யாக ஆறுதல் காட்டவாவது ஒருத்தர் 2 பேர் முன் வருவார்கள் போலும். ஆனால் கொஞ்சம் வசதியோடு வாழ்வது தெரிந்தால் போதும். தொண்டை குழியிலேயே அடைத்து நிற்கும் பெரும் வேதனைகளை தப்பி தவறி மனசு விட்டு வெளியே சொன்னால் நகையும் நட்டும் பணமும் இருக்க உனக்கெல்லாம் என்ன கவலை என்று பொறாமையில் ஏளனம் பேசி செல்லும் கொடுமை இருக்கிறதே, சொல்லில் மாளாது. அம்மா, இங்க நான் இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருந்துக்கா? நாயகியின் ஆர்ப்பாட்டம் இல்லாத கேள்வியில் வெடுக்கென நிமிர்ந்தாள் லட்சுமி. ஒத்த பொண்ணு நீங்கி, உன்னைய போய் நாங்க அப்படியெல்லாம் நினைப்போமா நாயகி? என்ன இருந்தாலும் வசதியா கட்டி கொடுத்து இம்புட்டு வருஷமும் சீரும் சிறப்புமா வாழ்ந்தவ நீங்கி. உனக்குதாமா இங்கன சங்கட்டமா இருக்கும் என்ற தாயை உணர்வற்று பார்த்தாள். அங்கங்க பிறந்த வீட்டுல வசதியா வாழ்ந்துட்டு புகுந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்படுறதுதான் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில நடக்கும். ஆனா எனக்கு அப்படியே நேர்மார். புகுந்த வீட்டுல வசதியா வாழ்ந்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுறியேன்னு கவலைப்படுறமா நீயே? வலி நிறைந்த புன்னகை சிந்தி, நான் வசதியா வாழ்ந்த வாழ்க்கை பத்தி உனக்கு தெரியும். ஆனா நிம்மதியா வாழ்ந்தேனான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? வீட்லயும் சரி, ஊருக்கு முன்னாடியும் சரி, அவங்க பண பக்கட்ட காண்ட என்னைய அம்மன் கணக்கா அழகு பார்த்தது எல்லாம் நெசந்தேன். ஆனா நான் போட்டிருந்த உயிரில்லாத பொருட்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் கூட உயிருள்ள எனக்கு இது நாள் வரைக்கும் அந்த வீட்டுல இருந்ததில்ல தெரியுமா? போதுமா, இதுக்கு மேல எதையும் பேசி கேட்டு என்னை நோகடிக்காத. சொல்ல நிறைய மனவேதனைய அனுபவிச்சிருக்கேன். இதோ அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு என் கழுத்தை நிறைச்ச தாலி அவங்களே அத்து வீசி புட்டாங்களோ அந்த நிமிஷமே என் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அதை பத்தி பேச எதுவுமே இல்லை. உனக்கும் அப்பாவுக்கு தொந்தரவா இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடு. இப்பவே இங்கிருந்து போயிடுறேன். வேதனை கவ்விய குரலில் தொண்டை அடைக்க கூறி கண்ணீரை துடைத்தவளை அவர்களும் வேதனையாகத்தான் பார்த்து நின்றனர். வேலை தேடி வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாள். ஆனால் என்ன வேலை தெரியும்? வீட்டு வேலை, சமையல் வேலைகளை தவிர வேறு எதுவும் தெரியாது. கடை வீதிகளை அலைபாய்ந்தபடியே நடந்தவளுக்கு அங்கு வியாபாரம் செய்யும் வழிமுறைகளை கண்டு விழி பிதுங்கியது. கோவில் சொந்த பந்த விசேஷங்களை தாண்டி பெரிதாக வேறெங்கும் சென்றது இல்லை. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் கேட்கும் முன் வீட்டில் இருக்கும். அதை தவிர 1-2 பொருள் விட்டு போச்சுனா தெருமுக்கில் இருக்கும் கடைக்கு சென்று வருவாள். அப்படி இருக்க இங்கு பரபரப்பாக கூவி கூவி ஒவ்வொரு பொருட்களையும் வியாபாரம் செய்வதை எல்லாம் பார்த்து தலைதான் சுற்றியது. பேசாம வீட்டு வேலை எதுக்காச்சும் போகலாமா? அப்படி யோசிக்கும் போதே அச்சச்சோ, அவங்க கௌரவம் என்னாகிறது? பாலாய் போன மனது பயத்தில் மூழ்கியது. ஏன் இம்பிட்டு நாளும் அவங்க வீட்டு வேலைக்காரியா தானே இருந்த? அப்போவெல்லாம் அவங்க கௌரவம் ஒன்னு ஆகலையா? தேவன் மீது கோபம் கொண்ட மனசாட்சி அவனை எதிர்த்து நின்றது. என்ன இருந்தாலும் அது நான் வாக்கப்பட்டு போன இடம். அவங்க என் புருஷன். அவங்களுக்காக நான் பார்த்து செஞ்சது தப்பில்லையே. பாவம், நான் வேற இங்க இல்ல. 3 வேளைக்கும் நல்லா சாப்பிட்டு பழகின மனுஷன் இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்களோ? அப்பாவி பெண் இன்னும் அது தன் குடும்பம் என்றே கூக்குளரிட்டு கணவன் நல்ல சோறு உண்டானா கவலை கொண்டது. ஆமா, நீதான் மெச்சுக்கணும் உன் புருஷனை. யாராவது திங்காம இருப்பாங்களா? அந்த வேலையெல்லாம் சரியான நேரத்துக்கு ஆகிடும். ஆனா நீ அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம இதோ நடு வீதியில ஒன்றும் இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கிறவ. அவங்களுக்காக நீ ஒண்ணுமே இல்ல நாயகி. இப்பயாவது புரிஞ்சுக்க. இந்நேரம் உன் நினைப்பையே மொத்தமா தொடச்சு போட்டு இருப்பாக. இம்புட்டு வருஷமும் வக்கனையா சோறாக்கி போட்டவ உன்னைய அடிமையா வச்சிருந்தாங்களே ஒழிய உன் மேல எந்த ஒரு நேசமும் இல்ல அவங்களுக்கு. எத்தனை தரம் உன்கிட்டயே பச்சையா சொல்லியிருப்பாக. தாலி கட்டிட்ட பாவத்துக்குதே உன்னைய படுக்கையில நாடி வரேன்.
இல்லைனா வகை வகையா அனுபவிச்சு இருப்பேன்னு. அப்பெல்லாம் நீ எந்த அளவுக்கு மனசளவுல வலிய அனுபவிச்சு கூனி குறுக்கி போயிருக்கேன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்பேற்பட்ட மனுஷனுக்காகவா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாரவ? தேவனுக்கு எதிராக நின்ற மனசாட்சி சரியாக சொன்னதும் நாயகி முகம் வருத்தத்தில் சுணங்கியது. உண்மைதானே? பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? புருஷன் படுனா படுத்துடணும். எதிர்கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. கூடலின் போதும் கடினமான மிரட்டிய தேவன் முகம் வந்து போக, என்னத்ததே எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு செஞ்சிருக்காக இத்த கேட்க. என்ன பேசினாலும் கடைசியா என்கிட்ட தானே ஆவல ஓடி வருவாக. அவங்க தொடுற வரைக்கும் இல்லாத உணர்வுகள் எல்லாம் அவங்க தொட்ட நொடி அனலா என் பெண்மையில கொதிச்சு நானும் தானே அவங்க தொடுதலுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சொல்லி காட்டுவாய்களா? எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுது. இன்னும் கணவனை விட்டு கொடுக்காது அவன் தவறை மறந்து பிதற்றிய பெண்ணை கண்டு அவள் மனசாட்சியை அவள் மீது பரிதாபம் கொண்டது. நீ இப்படியே உன் அவகளை விட்டு கொடுக்காம தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இரு. ஆனா அவங்க உன் நினைப்பு எதுவும் இல்லாம மொத்தமா தூக்கி எரிஞ்சிட்டு இந்நேரத்துக்கு நிம்மதியா கட்சி வேலைய பார்க்க போயிருப்பாங்க. நீ போ தாயி, போய் உன் புருஷனுக்கு ஏத்த கௌரவமான வேலையா தேடு. அவளை கேலி செய்து திட்டிய மனசாட்சி மறைந்து போக உள்ளம் கலங்கிய நிலையில் அடுத்து என்ன செய்வதென புரியாமல் நடுவீதியில் திக்கற்று நின்றாள் நாயகி. ஊர் பஞ்சாயத்து ஒன்றை முடித்துவிட்டு அசதியாக அந்த ஆலமரத்து நிலையில் அப்போதுதான் சிறிது நேரம் கட்டையை சாய்த்து இருந்தார் தண்டாயுதபாணி. என்னையா வீட்டுக்கு போவாம இங்கனவே படுத்துக்கிட்ட என்றபடி அவருக்கு சமமான பெருசு துண்டால் தூசி தட்டி அமர, வாழ்க்கையே வெறுப்பா போச்சு மாணிக்கம். புலவலோடு எழுந்து அமர்ந்தார் அவரும். பின்ன இருக்காதா? நீ பெத்த 3 பேருமே ஆளுக்கு ஒரு தினசா இருக்கா. பாவம், நீயும் என்னத்த பண்ணுவ? பெருசு சலித்து கொள்ள தண்டாயுதம் மிகவும் நிறம் மாறி போனது. தேவாவுக்கு கண்ணாலம் பண்ணியும் அது பேர் சொல்ல ஒரு வாரிசு இல்ல பாரு. நல்ல இடத்துல பொண்ணை எடுத்தப்போ. பெருசு பேசுவதை வைத்தே எதற்காக அடி போடுகிறது என புரியாத முட்டாள் இல்லையே. சொல்ல வர விஷயத்த நேரடியா சொல்லு மாணிக்கம். தண்டாயுதம் குரல் இறுகியது. தேவானே அந்த மலட்டு சிறுக்கிய தாலியை பிடிங்கிட்டு அத்து விட்டுட்டானுல. இதுக்கு மேல எதுக்கு காத்திருக்கணும்? வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அதுக்கு கண்ணாலத்தை முடிச்சுட்டா காலாகாலத்துல ஒரு புள்ளைய பெத்துப்பானுல்ல. எப்படியும் ஆனந்து கண்ணாலத்துக்கு பச்சை கொடி காட்ட போறது இல்ல. குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஒத்தையிலே கிடந்தா எப்படியா அடுத்த தலைமுறையை உருவாக்க வேணாமா? மாணிக்கம் சொல்வது இன்று நேற்றல்ல, கடந்த பல வருடங்களாக தண்டாயுதபாணியிடம் மனதில் சொல்ந்து கொண்டிருக்கும் பெரும் கவலையில் ஒன்றான விஷயம்தான். ஆனால் எதற்கும் பிடிபடாமல் இருக்கும் மகன்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? பேருக்கு நாயகியை கட்டி வைத்தாரே தவிர அவளை இதுநாள் வரை மருமகளாக எண்ணியதே இல்லை. அதிலும் இத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தை உண்டாகாது போனதில் சுத்தமாக அவள் மீது வெறுப்பு தட்டிவிட்டது. அவர் மனைவி அகிலாண்டேஸ்வரி 1க்கு 3 பிள்ளைகளை பெற்றும் என்ன புண்ணியம்? அப்பேற்பட்ட மகராசியையே அவர் மதித்து நடத்தியது இல்லை. உயிர் பிரிந்த நாள் வரை நாயகியை சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லாம இருக்குமா மாணிக்கம்? ஆனா தேவா இதுக்கு சம்மதிக்கணுமே. அதுலயும் இப்ப தேர்தல் வேற தொடங்கிருச்சு. இந்த நேரத்துல அவன் ஒத்துக்கவே மாட்டான் என்றார் தேவனின் மனம் அறிந்தவராக. என்ன தண்டாயுதம் நீயே இன்னும் விவரம் பத்தாம இருக்கிறவ. நீயே பெத்த 2ல ஒருத்தன் முரட்ட பையன். அவன் உன் கட்டுப்பாட்டை தாண்டி கை மீறி போயிட்டான். இன்னொருத்தன் பார்க்க கடுமையா இருந்தாலும் உனக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தவன். நீ என்ன சொன்னாலும் மறுப்பு சொல்லாம கேட்டு நடப்பான். இம்புட்டு நாளா அவன் பொஞ்சாதி முகத்துல இருந்துட்டான். என்ன இருந்தாலும் அவ அழகும் பொறுமையும் யாருக்கு வரும் சொல்லு? அதே பையன் மயக்கத்துல இருந்தவன் இப்ப தெளிஞ்சு வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. இப்பதே அவன் மேல அம்புட்டு வெறுப்புல இருக்கானே. இதுதே நேரம். பையன் தனியா வேற இருக்கான். எப்படி சொன்னா உன் வழிக்கு வருவானோ அப்படி சொல்லி கல்யாணத்தை முடிச்சு விட்டுரு. அம்புட்டுதேன். தெளிவாக மூளை செலவை செய்துவிட்டு பெருசு நகர்ந்திட தீவிர யோசனையோடு வீட்டுக்கு வந்து விட்டார் தண்டாயுதபாணி. எம்மாடி கோத! வரும்போதே அவசரமாக அழைத்து வந்த தாயை புரியாமல் பார்த்து வந்தவளின் கரத்தை கெட்டியாக பிடித்த செல்வி, கோத, அந்த தம்பி உனக்கு ஏதோ ஆசையா வாங்கி கொண்டாந்து இருக்கிறாப்புலடி.
உன்கிட்ட பேசிட்டு அப்படியே அதை கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுச்சு. ஆனா சின்ன பசங்க உள்ளுக்கு இருக்கும்போது இங்கன பார்த்து பேசினா சரியா வராதுன்னு நம்ம சாமி பிள்ளை தோட்டத்துக்கு மக வருவான்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். தடா சொல்லாம போய் அந்த தம்பியை பார்த்து பேசிட்டு வாமா. தாடை பிடித்து வருடி கெஞ்சலாக சொன்ன தாயை கலக்கமாக பார்த்து விட்டு சென்றவளுக்கு 2 நாட்கள் முன்புதான் அசோக்குடன் நிச்சயம் முடிந்திருந்தது. பெரிதாக ஊர் கூட்டி தம்பட்டம் அடிக்கவில்லை என்றாலும் முக்கிய சொந்தங்களை கூட்டி அசோக் வீட்டு ஜனங்கள் கொண்டாட அவன் தலைமையிலேயே சிறப்பாக நடந்து முடிந்து இது நிச்சய விழா. ஆனால் கோதையின் நிலைதான் மிகவும் மோசம். நெருப்பின் மீது நிற்கும் கொடூர உணர்வில் இருதலை கொள்ளி எறும்பாக உண்மையை கூற முடியாத சூழ்நிலையில் சிக்கி சிதைந்து போனாள். சாமி பிள்ளை தோட்டத்தில் கையில் பார்சலுடன் கோதையை எதிர்பார்த்து ஆவலாக நின்றிருந்தான் அசோக். கோதையும் வந்தாள். கூடவே வெள்ளுங்கத்தையும் அழைத்து வருவாளே இந்த ரைட்டர். சிறப்பான சம்பவங்கள் சுட சுட ஆன் த வே. அத்தியாயம் 18. ஹாய் பூவு. உற்சாகமாக அவள் முன் குதித்த அசோக்கை கண்டு மெல்லிய சிரிப்பை உதிர்த்த கோதை அமைதியாக தலை தாழ்த்தி கொண்டாள். சாரி, ஈவினிங் டைம்ல ரெஸ்ட் எடுப்ப, இப்போ போய் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? மெல்ல பேச்சை தொடங்க ஆம் இல்லை என 2 பக்கமும் தலையாட்டி வைத்தவளை சின்ன சிரிப்புடன் பார்த்தான். ஓகே ஓகே, கூல் பூபு. என்னை பார்த்தாலே நர்வஸ் ஆயிடுறியே. நான் என்ன அவ்வளவு டெரராவா இருக்கேன்? மௌன விரதம் காக்கும் கோதையின் சிப்பி வாயை திறக்க வைக்க அவனும் ஏதேதோ பேச்சு கொடுக்கிறான். அதற்கு கோதை மனமிறங்க வேண்டுமே. இல்லை என மெல்லமாக தலையாட்டி வைத்தாள். ஓஸ், இவ்வளவு கூச்சம் ஆகாது பூவு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இந்த கூச்சம் எல்லாம் போயிடும்னு நம்புறேன். இப்ப இந்தா இதை வச்சுக்கோ. இன்முகத்துடன் அவன் நீட்டிய பார்சலையும் அவனையும் மலங்க மலங்க பார்த்த கோதையின் கரங்கள் நடுங்க அதனை வாங்க முற்படும் வேளையில் மின்னல் வேகத்தில் பார்சல் வான் நோக்கி பறந்து சென்று அதே வேகத்தில் கீழே விழுந்து சிதறியதில் அதிலிருந்த குங்குமப்பட்டு சேலை அலங்கோலமானதைக் கண்ட கோதை அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஏய், யாரா நீ? கோபத்தில் சினந்த அசோக் அவர்கள் எதிரே திடகாதிர உடலுடன் நெஞ்சை நிமிர்த்தியபடி விரைப்பாக நின்றிருந்தவன் சட்டையை பாய்ந்து பிடித்திருக்க கோதையின் மூச்சை நின்று போனது. நீ யாருடா டுபுக்கு? அவளுக்கு சீலை வாங்கி கொடுக்க? பாய்ந்து பிடித்த அசோக் கரத்தை அவன் எலும்பு நசுங்க பிடித்து ஒரே முறுக்காக முறுக்கி இருக்க ஆ ஆ என்ற அலறல் அசோக்கிடமிருந்து வரும் முன்னமே அச்சத்தில் நடுங்கிய கோதை அலறி கத்தி இருக்க எதிர் நின்றவனின் கூர் பார்வை அவளை வதம் பண்ணியது. அவளை நான் கட்டிக்க போற வேண்டாம். சேலை என்ன, அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். நீ யாருடா அதை கேட்க? அவன் கரத்தில் இருந்து லாவகமாக தன் கரத்தை உருவி ஓங்கி விட்டான் ஆனந்தன் முகத்தில் ஒரு குத்து. அசோக் விட்ட குத்தில் மனிதன் அசருவான், அரக்கன் அசருவானா? சாதாரணமாக துடைத்து போட்டு எம்பி அவன் தலையில் ஒரு அடி போட்டவன், நான் யாரா? உனக்கு முன்னாடியே அவளை தொட்டு அணுவா அனுபவிச்சவன்டா. ஏன் இந்த உத்தம பத்தினி உன்னாண்ட எதுவும் சொல்லலையா? தரையில் மடிந்து விழுந்தவனை கண்டு ஏளனமாக இதழ் கோணினான் ஆனந்த பாலன். ஐயோ, ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க? பதறி துடித்த கோதைக்கு ஆனந்தனின் செயலில் அவமானத்தில் உள்ளம் வலித்தாலும் மல்லாக்க விழுந்து கிடந்த அசோக்கை தூக்கிட குனிந்தவளின் கொத்து முடியினை ஆத்திரத்துடன் பற்றி தன் பக்கம் இழுத்தவனை வழியில் முகம் சுணங்கி பீதியாக பார்த்தாள். ஏண்டி, இந்த சொம்பு கிட்ட என்னைய பத்தி எதுவும் சொல்லலையா நீயே? அவன் முகமும் குரலில் அத்தனை இறுகி இருந்தது. தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காதீங்க. அவகிட்ட நான் நேரம் பார்த்து பக்குவமா சொல்லதேன் நினைச்சிருந்தேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்குதேன். இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என் விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா செத்தே போவோம். கை கூப்பி அவள் அழுவதை சுவாரஸ்யம் பொங்க பார்த்தான். உன் அம்மா செத்தா எனக்கு என்ன வந்துச்சு? நீ இவங்கிட்ட உண்மைய சொன்னா சொல்லு, சொல்லாட்டி போ. என் கேள்வியெல்லாம் ஒண்ணுதே. எனக்கு கொடுத்திய பணம் அது எப்படி வந்துச்சு? காட்டமாக விழுந்த கேள்வி துளையில் தேகம் உதறல் எடுத்தது. உன்னவே சொல்லியிருக்கேனே. அச்சத்தில் குரல் பின்னின. ஆமா, நல்லா உதார் விட்ட. இப்ப நெசத்த சொல்லு என்றவனின் மற்றொரு கரம் தனது பட்டாப்பட்டியில் இருந்து நாயகியின் தோட்டை எடுத்து அவள் முகத்தின் நேரை ஆட்டிட சர்வமும் அடங்கியது கோதைக்கு. சொல்லு தங்கம், பணம் எப்படி வந்தது? குனிந்து அவள் கண்ணத்தோடு கண்ணம் இழைக்க சிங்கத்திடம் மாட்டிய இரையாக வசமாக மாட்டிக்கொண்ட திகைப்பில் தப்ப வழி இல்லாமல் இறுக்கமாக கண்களை மூடி அவனது வரம்பு மீறிய தொடுகையில் துடித்து போனாள். மன்னிச்சிடுங்க, பணத்தை கொடுத்துட்டா என்னைய தொல்லை பண்ண மாட்டேன்னு நாயகி அக்கா சொல்லி கட்டாயமா என்கிட்ட கொடுத்துட்டாக. எனக்கும் அந்த நேரத்துல உங்ககிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி தெரியல.
இதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஏத்துக்குதேன். ஆனா என் கற்பை மட்டும் திரும்ப திரும்ப கலங்கப்படுத்தாதீங்க என்று கோதை அவன் பிடியையும் தாண்டி ஆனந்தனின் தடித்த கால்களை பற்றி பரிதாபமாக அழ இலகும் ஆளா அவன். முதலில் இவர்கள் பேசுவதை கேட்டு வழியில் புரியாமல் குழம்பிய அசோக் கோதையின் கடைசி வார்த்தையில் ஓரளவுக்கு விவரம் புரிந்தவனுக்கு கூட அவள் நிலை கண்டு நெஞ்சு கனிந்தது போலும். ஆனால் கனிய வேண்டியவனோ கல்லாக நின்றானே. இப்ப என்ன, அவ உங்ககிட்ட பணம் வாங்கினா அது திருப்பி கொடுக்கணும், அதானே? அதுக்குத்தானே இந்த அளவுக்கு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? அவ வாங்கின பணத்துக்கு மேல 3 மடங்கு உன் மூஞ்சில விட்டறிகிறேன். இதோட பூவுக்கிட்ட நெருகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவ எப்படி இருந்தாலும் அவளை உண்மையா நேசிச்சவன் நான். என் பூவை கல்யாணம் பண்ணி அவளை சந்தோஷமா வாழ வைப்பேன். கரத்தில் இருந்த மண்ணை தட்டி விட்டபடி எழுந்து நின்ற அசோக் உறுதியாக கூறி தான் பேசியதை கேட்டு தன்னையே மிகுந்த அதிர்ச்சியோடு பார்த்திருந்த கோதையை தன் பக்கம் இழுக்க வர அவளை தொட்டு இழுக்க வந்த கரத்தை வளைத்து பிடித்து முரட்டுத்தனமாக தூர தள்ளி இருந்தான் ஆனந்தபாலன். உன் சுண்டு விரல் கூட அவ மேல பட்டாலும் மவனே உன் உடம்புல இருந்து உசரை எடுத்து விடுவேன். ஆங்காரமாக விரல் நீட்டி கண்களை உருட்டியவனை கிட்டத்தில் கண்டவளின் இதயம் நின்று துடித்தது. ஏய், அவனை என்னடி பாக்குற? என்ன கொஞ்சம் சிரிச்சு பேசி டிப்டாப்பா துணி உடுத்துறவனை பார்த்ததும் அப்படியே மயங்கிடுவியா? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இப்போது கோதையிடம் எகிற இது என்னடா எனக்கு வந்த சோதனை எனும் விதமாக பாவமாக முழித்தது பூஞ்சை பெண். இம்பிட்டு தைரியம் இருந்திருந்தா எவனோ பரிசம் போட வந்தான்னு மறுப்பு சொல்லாம நீயும் பல்ல காட்டிக்கிட்டு கூட நின்னு இருப்ப. நர நரவென பற்களை கடித்தவனுக்கு நேற்று செல்வி யதார்த்தமாக அவன் தந்தையிடம் சொல்ல போய்த்தான் கோதைக்கு பரிசமான செய்தி தெரிய வந்தது. அதிலிருந்தே என்னவோ முரட்டுத்தனமாக தெரிந்தவனுக்கு எப்போது கோதை வெளிவருவாள் என காத்திருந்து இதோ அசோக்கை பார்க்க வந்து வசமாக சிக்கிக்கொண்டாள் அவனிடத்தில். எம்புட்டு தரம் உன்னைய தொட்டிருப்பேன். ஏன் நான் தொடுறேன், எதுக்கு தொடுறேன்னு உன் முறங்களோட மண்டைக்கு விளங்கல? அவள் மண்டையில் கொட்டி காட்டு பையன் கத்த, ஐயோ அம்மா தலையை பிடித்து கொண்டவளுக்கு இப்ப இவன் எதுக்கு கிறுக்கு போல கத்துறான் என்றுதான் தோன்றியது. சொல்லுடி, எதுக்கு தொடுறேன்னு விளங்கல? மீண்டும் கத்தி பெண்ணை உழுக்க, அட விளங்காதவனே, சொன்னதானே தெரியும் என்பது போல மலக மலக வெளித்த கோதைக்கு காது ஜவ்வு கிழிந்தது. இப்பவும் விளங்கல, சரிதான். என்னென்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கன்னு சொன்னல, இப்ப தர தண்டனையில இருந்து நீ காலத்துக்கும் மீள முடியாதுடி. என்ன அப்படி பாக்குறவ? நக்கலாக புருவம் ஏற்றி அவளின் குழப்பம் கலந்த பயந்த முகத்தை பார்த்து கொண்டே தனது சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு சர்ரென மஞ்சள் கயிற்றை தூக்கி அவள் முகத்தின் நேரே ஆட்டிட அதிர்ச்சியில் நயனங்கள் விரிந்தது கோதைக்கு. தன் முகத்தின் நேரே ஆடிய தாலி கயிற்றையும் முரட்டு பீசையும் மாறி மாறி படபடப்பாக கோதை பார்த்து நிற்கும் போதே அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு பாந்தமாக பொருந்தி உரிமையாக அவள் மார்பில் தொட்டு உறவாடியதை குனிந்து பார்த்து மீள முடியாத அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் கண்ணீரோடு. மீள முடியாத தண்டனை இது என தாலி கட்டியவன் சொல்லாமல் சொல்லிவிட்டான். ஆனால் மீள முடியாத தண்டனையின் கொடிய வேதனை எப்படி இருக்கும் என்பதை பாவம் அவன் உணராது போனானே. மீள முடியாத தண்டனை அவளுக்கு அவன் கொடுத்தது அல்ல. இனி வதைக்கும் அகிம்சை வழியில் காலத்திற்கும் மீள முடியாத தண்டனையாய் அவளை அவனுக்கு மாறவிருப்பது. அங்கு நடந்த கலவர திருமணத்தை அதிர்ச்சி மாறாது பார்த்த அசோக் அதற்கு மேலும் அங்கு நிற்க தெம்பில்லை. கோதையை பார்த்ததும் பிடித்தது. ஆனால் இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாள் என முன்பே தெரிந்திருந்தால் அவளுக்கு நிச்சயம் உறுதுணையாக நின்றிருப்பான். ஆனந்தபாலன் முந்தும் முன் எதை பற்றியும் கவலைப்படாமல் இவன் முந்திக் கொண்டு இருப்பான். ஆனால் இப்போது அனைத்தும் கைமீறி போனது. மஞ்சள் கயிறு பளிச்சிட்ட வண்ணம் பூங்கோதை ஆனந்தபாலனின் முரட்டு கைக்குள் மிரட்சியாக அடங்கி இருந்தாள். இப்பவாது விளங்குச்சாடி. குனிந்து அவள் செவிமடல் கவ்வி கிசுகிசுத்தவன் கரம் இப்போது புருஷன் முறையோடு அவள் இடையினை இறுக்கி தழுவி இருந்தது. கலங்கிய விழிகள் நிமிர்த்தி அடாவடியாக தனக்கு புருஷனான புது புருஷன் முகம் பார்க்க, பாலா போன இந்த கண்ணை பார்த்ததே இவ மேல காதல் நோயை தாக்கி தொலைஞ்சது போல. கடுகடுப்பாக உதட்டுக்குள் முணுமுணுத்து தழையை செலுப்பிக் கொண்டவனை வெறுமையாக வெறித்தன அவள் அம்பகம். இன்னமும் விளங்கல? ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னைக்கு ராத்திரியே உனக்கு விளங்க வச்சு விடுறேன். அப்புறம் பூவு புருஷ வீட்டுக்கு போவோமாடி. பூவு என்றதை மட்டும் அசோக்கை பார்த்து அழுத்தமாக கூறி நக்கல் செய்த கோதையை ஒருமுறை பார்த்த அசோக்
அவள் தெளியாத முகத்துடன் அரண்டு இருப்பதைக் கண்டு ஆனந்தனை முறைத்துவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து சென்று விட்டான். மாற்றான் தோட்டத்து மல்லிகையான பின்னும் அங்கிருந்து வீண்வாதம் செய்வதில் இனி பலனில்லை என உணர்ந்திருந்தான் போலும். அதிலும் ஆனந்த பாலனின் முரட்டு பலம் கண்டே தெரிந்து போனது இவனை எதிர்த்து போராடுவது சிரமம் என்று. ஆனந்த பாலனை எதிர்க்க நிச்சயம் மற்ற யாராலும் முடியாதுதான். ஆனால் அகிம்சையாய் வதைக்க அவன் மாலையிட்ட மனைவி இதோ அவன் வீட்டில் தனது முதல் காலடியை எடுத்து வைத்தாள். அத்தியாயம் 19. திருமணம் ஆக வேண்டும் என்ற பல நாள் கனவு நிறைவேறியது. ஆனால் இப்படி ஒரு காட்டு மிராண்டியோடு தன் வாழ்க்கை பயணம் கடுமையாக மாறும் என கனவிலும் எண்ணியதில்லையே. யாருக்காக இத்தனை தூரம் அவமானப்பட நேர்ந்ததோ அவரே தன்னை தூக்கி எறிந்த அந்நிகழ்வில் இருந்து இன்னும் வெளிவரவே முடியவில்லை அவளால். என்னடி என் கையால தாலி ஏறின சந்தோஷத்துல உறைஞ்சு நின்னுட்ட, புருஷன் வீட்டுக்கு போவோமா? அவள் இடையிறுக்கி தன் உயரத்திற்கு தூக்கி உதட்டில் உதடு வைத்து சப்பு கொட்டி உறிஞ்சியவனை கண்ணீரும் அதிர்ச்சியுமாக பார்த்த கோதை விருட்டென அவனை தள்ளிவிட்டு தன் வீட்டை நோக்கி ஓடத் தொடங்கி இருந்தாள். கழுத வயசுல ரேஸ் குதிரை கணக்கா எப்படி ஓடுறாய்வ? சலிப்பாக நினைத்தாலும் அவன் பாதமும் பெரிய பெரிய எட்டுடன் எடுத்து வைத்து கோதையை பின்தொடர்ந்து சென்றது. பொழுது சாய்ந்த வேளையில்தான் அவள் அசோக்கை பார்க்க சென்றது. இப்போது நன்றாக இருட்டியே போயிருக்க மகளின் வருகைக்காக வாசலையை பார்த்து காத்திருந்த செல்வி பேயை பார்த்தது போல அரண்டு போய் மூச்சரிக்க ஓடி வந்த கோதையை கண்டு படபடப்பு வந்து விட்டது செல்விக்கு. அம்மாடி கோதை, என்னமா ஆச்சு? எதுக்காக இம்புட்டு வேகமா ஓடி வர என்ற செல்வி அவள் தாலியை கண்டதும் மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்து நின்ற வேளையில் பெரிய கரங்களால் கோதையை வளைத்து தன்னுள் அடக்கிய ஆனந்தபாலன், என்கிட்டயே ஆட்டம் காட்டுற? அது நெடி பழக்கம், கட்டின புருஷனையே தள்ளிவிட்டு ஓடி வரது. கடுமையாக மொழிந்து அவள் தலையில் 2 கொட்டு வைக்க கண்ணீரில் திளைத்த கோதை பலமாக அவனிடமிருந்து விலக முயல அசைய விட்டான் இல்லை. அதுவரையிலும் தாலியை பார்த்தே உறைந்து அதேத அதிர்ச்சியில் நின்ற செல்வி ஆனந்தின் செயலில் மேலும் அதிர்ச்சியானவளுக்கு இவன்தான் தாலி கட்டியவன் என மெல்ல மெல்ல மூளையில் உரைத்தாலும் ஆனந்தை பற்றி நன்கு அறிந்தவளுக்கு இதயம் திக்கென்றது. தம்பி, என் மகளை விடுப்பா. குரல் நடுங்கி வந்த நிலையிலும் கோதையை தன் பக்கம் இழுக்க முனைந்தவளை கங்கு பார்வையால் அனலை கக்கியதில் தேகம் நடுநடுங்கி போனது. உன் மக எல்லாம் பொழுதோட முடிஞ்சு போச்சு. இப்ப இவ என் பொஞ்சாதி மட்டும்தான். உன் குப்பை வரவெல்லாம் இனிமே எனக்கு தேவையே இல்லை. முகத்தில் அடித்ததை போல காட்டமாக கத்தியவனை இயலாமையோடு பார்த்தனர் இருவரும். என்ன தம்பி, என்ன பேசுறிய? அவ என் பொண்ணுப்பா. இம்புட்டு வருஷத்துக்கு பிறகு இப்பதான் அவளுக்கு நல்ல வரன் கூடி வந்தது. அதை கெடுத்துட்டியே. என் பொண்ணு உனக்கு என்ன பாவம் பண்ணினா? அவனை எதிர்க்க முடியாது என்று தெரியும். ஆனால் பொங்கி வரும் ஆதங்கத்தை எப்படி கேளாமல் இருக்க? முந்தானையால் வாய்ப்புத்தி அழும் தாயை கண்டு கோதைக்கு நெஞ்சை வலித்தது. பாவம் பண்ணல, ஏமாத்திட்டான் என்றவனை சட்டென தலை நிமிர்த்தி சொல்லிவிடாத என்பது போல் தவிப்பாக தலையசைத்த அரக்கன் கேட்டான் இல்லை. மடமடவென அனைத்தையும் சொல்லி, இப்ப சொல்லு. ஏற்கனவே என் கூட பணத்துக்காக அவளையே தந்துட்டான், அதுவும் உனக்காகதே. அப்போ நான் இவளை கட்டிக்கிடுறதுல என்ன தப்பு இருக்கு? தெனாவிட்டு பேசி நின்றவனை இன்னும் எத்தனை எத்தனை அதிர்வோடுதான் காணுவது? அதைவிட பேரதிர்ச்சி கோதை செய்த செயல். உயிரே போனது செல்விக்கு. என்ன காரியத்தடி பண்ணிட்டு வந்திருக்க? உன் உடம்பு வித்துதே, என் உசுரை காப்பாத்துறியா? இத்தனை தூரம் ஆன பின்பு ஆனந்தை கண்டு என்ன பயம் இருக்கிறது? அவன் கைவளைவில் நடுங்கிக் கொண்டு இருந்தவளை பாய்ந்து அடிவெளுத்த செல்வியை ஓர் நொடி அவனை சமாளிக்க முடியாமல் திணறித்தான் நின்றான். அம்மா, மன்னிச்சிடுமா, அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. செல்வி அடிக்க அடிக்க அடி வாங்கி கொண்டே கதறி அழுதவளை விட்டால் கொன்று போடும் வெறி செல்விக்கு. பாவி பாவி, பண காசு இல்லைனாலும் மான மரியாதையோட மதிப்பா வாழ்ந்து வந்தேனடி. இப்படி உடம்ப வித்து பணத்துல எனக்கு மருத்துவம் பார்த்து நீ கெட்டதும் இல்லாம என்னையும் கலங்கப்படுத்திட்டியேடி. நீ நல்லா இருப்பியா? மேலும் மொத்து மொத்து என்று மொத்த, ஏய் நிறுத்து என்று உருமலோட கோதையை இழுத்து தனக்கு பின்னே நிறுத்தியவன் கடும் பார்வையில் சர்வமும் அடங்கியது செல்விக்கு. இன்னொரு அடி அவன் மேல பட்டுச்சு தொலைச்சிடுவேன் பாத்துக்க.
சினத்துடன் பெரிய விழிகளை உருட்டும் போதே அவனையும் மீறி அவளிடமிருந்து மீண்ட கோதை தன் அன்னையின் கால்களில் விழுந்தடித்து மன்னிப்பு கேட்டு கதறி மீண்டும் ஆனந்தனின் கோபத்திற்கு ஆளாகினாள். மா, தயவு செஞ்சு என்னைய ஆடி திட்டு, ஆனா என்னைய தப்பா மட்டும் நினைச்சிடாதமா. சத்தியமா எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்ல. கோதை தன் பக்க விளக்கத்தை சொல்ல முயல செல்வியின் விலகல் உயிரை வதம் பண்ணியது. நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் சாகட்டம்னு விட்டிருந்தா கூட சந்தோஷமா செத்து போயிருப்பேனே. ஆனா நீ பண்ண காரியம் இருக்கே, இப்பவே என்னைய நான் தீ வச்சு குளிச்சா கூட அந்த பாவம் தீராது. இப்ப சொல்ற கேட்டுக்கோ, என்னையோட எனக்கு நீ மகளே இல்ல. எனக்கு இருக்கிறது 2 பசங்க மட்டும்தான். என் முகத்திலேயே முடிக்காத, போயிடுங்கிறது. செல்வி ஒரேடியாக மகள் இல்லை என்று சொன்னதும் இல்லாது குடத்தில் இருந்த குளிர்ந்த தண்ணீரை தலையில் ஊற்றி தலை முழுகியதைக் கண்டு தொண்டை விக்கி சொல்ல முடியாத வேதனையில் திக்பிரமை பிடித்து போனவளை தன் வீட்டிற்கு தள்ளிக்கொண்டு வந்து விட்டான் ஆனந்த். சீதாவும் மதுரனும் அக்கா அக்கா என கதறி அழுத அழுகுரல் எல்லாம் செல்வியின் அதட்டலில் கேவலாக மாறி இருந்தது. ஆனந்தன் வீடு கூடத்தை தவிர மற்ற இடங்கள் யாவும் இருளில் மூழ்கி கிடக்கும் போதே தெரிந்தது. இன்னும் தேவனும் தண்டாயுதபாணியும் வீடு வந்து சேரவில்லை என்று. நீராக தன் அறைக்கு அவளை இழுத்து வந்தவனை கண்களில் உயிர் பின்றி பார்த்தாள் கோதை. என்னடி அப்படி பாக்குற? இனிமே இங்கனதான் இருக்க போற. இம்பிட்ட நாளா முறை இல்லாம நான் நெருங்கினத தப்புன்னு விலகி விலகி ஓடுன. இனி அப்படி நீ ஓட தேவையில்லை, சரியா? பரட்டையாக இருந்த தலையினை சிலுப்பிக் கொண்டு அவளை மேலிருந்து கீழாக பார்த்தபடி அதட்டலாக உரைக்க பதில் இல்லை அவளிடத்தில். இந்த கருமத்துக்கதே கண்ணாலமே பண்ணாம இருந்தது. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா வெக்கம் கெட்டு போய் தானா கெஞ்சிக்கிட்டு ஓடணும். ஆனா நான் அப்படியெல்லாம் கெஞ்சிக்கிட்டு வர மாட்டேன்டி. ஒழுங்கா எனக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. கடுமையாக எச்சரித்து விட்டு படுக்கையில் அவளோடு சரிந்தவனுக்கு நிம்மதியான உறக்கம் தழுவியது. ஆனால் அவள் உறக்கம் பறிப்போய் இருந்ததே. தண்டாயுதபாணிக்கு விஷயம் தெரிந்து வீட்டுக்கு வந்தாதான் சிறப்பான கலவரம் இருக்கு. 2-3 நாட்களாக என்ன வேலைக்கு செல்வது என தெரியாமல் காலையில் இருந்து மதியானம் பொழுது வரை தொடர்ந்து கடைவீதிகள் முழுக்க அலைந்து திரிந்து சோர்ந்து போன நாயகிக்கு எங்கு சென்று யாரிடம் எப்படி என்ன வேலை கேட்பது என ஒன்றுமே புரியாமல் வியர்வை பூத்த முகத்தினை முந்தானை கொண்டு துடைத்தவளுக்கு கால்கள் வலித்து இலைப்பார இடம் தேடியது. அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்குள் தானாக கால்கள் நடந்து சன்னிதானம் அடைந்ததும் கடவுளை தரிசிக்க மனமின்றி அங்குள்ள அமைதியான சூழலை உள்வாங்கியபடி தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் நாயகி. அன்று எந்த விசேஷ நாளும் இல்லை என்றாலும் மன நிம்மதி தேடி கடவுளை தரிசிக்க வந்த ஒரு சிலரும் கூட வந்த சிறிது நேரத்திலேயே புறப்பட்டு சென்றுவிட இவள் மனநிலை மட்டும் நிம்மதியின்றி அலைப்பாய்ந்தன. இந்த பாலா போன மனசு எங்க சுத்தினாலும் அவங்களத நினைச்சு கவலைப்படுது. அவங்களுக்கு வேணும்னா ஆரம்பத்துல இருந்து நான் ஆவாத பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா எனக்கு அவங்க கையை பிடிச்ச நாளில இருந்தே விருப்பப்பட்டு தானே கூட வாழ்ந்தேன். எப்படி என்னைய அம்புட்டு ஈஸியா தூக்கி எறிய முடிஞ்சது? அப்போ இம்புட்டு வருஷ கண்ணால வாழ்க்கைய நிசமாலுமே வேற வழி இல்லாமதே என் கூட வாழ்ந்து இருக்காங்களா? அப்படி நினைக்கும் போதே மின் நின்று வதைப்பட்ட பெண்மனம் பலமாக வலித்தது. தூணுக்கு நேராக பெரிதாக மாட்டப்பட்டிருந்த நிலை கண்ணாடியில் யதார்த்தமாக தன் உருவத்தை பார்த்த நாயகியின் கண்கள் வெறுமையாக இருந்த அவள் கழுத்தையே எத்தனை நேரம் வெறித்தனவோ. கண்கள் கலங்கியவளின் நினைவில் தேவனை தன் கையால் ஆக்ரோஷமாக தாலியை பறித்த நிகழ்வை வந்து வந்து போக கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது. ஒவ்வொரு முறையும் கணவனோடு சேர்ந்து ஆலயத்திற்கு வரும்போதும் கடவுளை தரிசித்த பின் அவனை தன் கையால் நெற்றி வகுட்டிலும் தாலி கொடியிலும் குங்குமத்தை வைத்து சில கணங்கள் அதனையே கண்ணெடுக்காமல் பார்த்துவிட்டு தன் கைகோர்த்து கோவிலை வலம் வரும்போது சிலிர்த்து போகும் தேகம். ஆனால் இன்று கணவனும் அருகில் இல்லை, தாலியும் தன் கழுத்தில் இல்லை. பிறகு எந்த உரிமையில் அவனை நினைத்து நெற்றி வகுட்டில் குங்குமம் சூடுவது? கடினப்பட்டு தன்னை நிதானித்தவள் வேகமாக அங்கிருந்து எழுந்து வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். என்ன நாயகி, உனக்கு வந்த நிலைமை? வசதியான வாழ்க்கை கிடைச்சும் இப்படி முட்டாள்தனமா தொலைச்சிட்டு கந்த துணியை கட்டிக்கிட்டு சுத்துறியே. வழியில ஒருத்தி சிறப்பாக வாய்த்திருந்தாள். இனிமே பிரசிடண்ட் மனசு மாறி உன்னைய மன்னிச்சு திரும்ப உன் கூட வாழறது எல்லாம் நடக்காத காரியந்தேன். நானும் கேள்விப்பட்டேன். பெரியய்யா அவங்களுக்கு 2ஆம் கல்யாணம் கட்டி வைக்கிறத பத்தி ஊருக்குள்ள பேசிக்கிறதா என்றால் மற்றொருத்தி.
ஆமா ஆமாடி, பிரசிடென்ட் ஐயாவும் எம்பிட்ட நாளைக்குதான் புள்ளக்குட்டி இல்லாம ஒத்தையாவே திரிவாக. வாரிசுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாகன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அப்பாவே பார்க்குற கேட்குற எல்லார்கிட்டையும் சொல்றதா சொன்னாக. என் புருஷனை கேட்டுட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு தெரியுமா? அவசரமாக பதில் தந்த ஒருத்தியை உள்ளுக்குள் தோன்றிய அதிர்ச்சியோடு பார்த்தாள் நாயகி. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நாயகி. ஊருக்குள்ள எல்லாம் நல்லது செய்யற பிரசிடென்ட் ஐயாவுக்கு அவர் பேர் சொல்ல ஒரு வாரிசு வேண்டாமா? நிச்சயமா ஐயாவுக்கு எந்த குறையும் இருக்க வாய்ப்பு இருக்காது. உனக்குதே ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நீ வயசுக்கு வந்ததே பெரிய அதிசயந்தே. இனிமே எல்லாம் பிள்ளை உண்டாவன்னு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால உன் புருஷன் வீட்டுக்கு நீ மொத்தமா ஒதுங்கிடுறதே எல்லாருக்குமே நல்லது. நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. போகும் வழியெல்லாம் பல வாய்கள் பலவிதமாக பேசி அவளுக்கு ஆறுதல் கூறுகிறேன் என வஞ்சகத்தில் அவள் மனதை வார்த்தையால் குத்தி காயப்படுத்திட விம்மி வந்த அழுகையை அடக்க முடியாது. யாரையும் நிமிர்ந்து பார்க்கும் திராணி இன்றி வீட்டிற்கு ஓடி வந்து விழுந்தவளுக்கு அழுகை பீரிட்டு கணவனை சுமந்த நெஞ்சம் முழுக்க அதீத பாரத்தில் அழுத்தியது. நிசமாலுமே இனிய மறந்துட்டு வேறு ஒரு கண்ணாலத்துக்கு சம்மதிச்சியலா? நம்ப முடியாமல் பைத்தியம் போல் தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட நாயகிக்கு தண்டாயுதபாணியை பற்றித்தான் நன்கு தெரியுமே. எப்படியாவது தன்னை பத்திவிட்டு தன் மகனுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக முயற்சித்துக் கொண்டுதானே இருக்கிறார். தேவன்தான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்வதை கேட்க மறுத்து கொண்டே இருந்தான். ஆனா நான் இப்படி வெளியே வந்ததும் சம்மதம் சொல்லி இருக்காவனா? அவங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு தானே சொல்லி இருக்காகவ? விரக்தியாக எண்ணிய நாயகியின் ஈர வெளிகள் எங்கோ நிலை குத்தியது. எல்லாரும் சொல்றது போல அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்க வாய்ப்பே இல்லதே. எனக்குதேன் ஏதோ ஒரு குறை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்போ எனக்கு இனிமே குழந்தையே பிறக்காதா? இரு கைகளாலும் தனது வயிற்றை மெல்ல வருடி இறுக்கி பிடித்து கொண்ட நாயகியின் கண் மூக்கு வாயெல்லாம் பச்சை தண்ணீராக ஒழுகி தரையை நனைக்க யாருமில்லா தனிமையில் அதீத மன உளைச்சலில் பெருகி ஆ என வாய்விட்டே கத்தி கதறி இருந்தாள்.